டெர்மடைட்டிஸ்னு ஒரு பிரச்சனை பல பேரை இன்னைக்கு தாக்கக்கூடிய பிரச்சனை. யாருக்கு எப்ப வேணாலும் இந்த டெர்மடைட்டிஸ் இஷ்யூ வரலாம். ஆனா அதுக்கு ஸ்டீராய்ட்ஸ் தான் அலோபதியில யூஸ் பண்றாங்க. அந்த ஸ்டீராய்ட்ஸால பல பக்க விளைவுகள் பின்னாட்கள்ல வரும். புரோட்டீன் லாஸ் ஆகும், அந்த இடத்துல டிஷ்யூ ரொம்பவே டேமேஜ் ஆகும், ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரலாம், அந்த இடத்துல நோய் எதிர்ப்பு சக்தி வீக் ஆகி அந்த இடத்துல மட்டும் இன்ஃபெக்ஷன் வரலாம், ரீபவுண்ட் சிம்டம் அதை விட்டிங்கன்னா அந்த இடம் ரொம்ப மோசமாக மாறலாம். ஸோ இப்படி பல ஆபத்துகள் உங்களை தாக்க வாய்ப்பு அதிகம் இருப்பதனால் நீங்க எந்த விதமான டெர்மடைட்டிஸ் இஷ்யூஸுக்குமே உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் கொடுக்கிற ஸ்டீராய்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. இங்க நான் சொல்ல போற மருந்து பைட்டோகார்ட்டிசோன் தன்மையுடையது. பிளான்ட்ல இருந்தே எடுக்கக்கூடிய ஸ்டீராய்டல் எஃபெக்ட் இருந்தாலுமே அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் கம்ப்ளீட்லி வேற. இந்த ஆர்டினரி ஸ்டீராய்ட்ஸ்ல இருந்து தனித்துவமா இந்த பிரச்சனையை மட்டும் சரி செய்துட்டு வேற எந்த உடல் உபாதைகளையும் செய்யாம அதுல இருந்து கடந்து போகக்கூடிய மருந்து. சோ அதனால அதை விட ஃபார் பெட்டர் இந்த கார்டியோஸ்பாமம் காலிககாபம் என்ற ஹோமியோபதிக் மதர் டிஞ்சர் பல ரிசர்ச்சர்ஸ்ல தெளிவா தெரிஞ்ச மருந்து டெர்மடைட்டிஸ்க்கு நல்ல விதத்துல உதவி செய்யக்கூடியது. சோ அண்ட் இதுக்கு ரிசர்ச் டேட்டாஸ் அதிகமா இருக்கு. நான் அந்த டேட்டாஸ் டீடைல்ஸும் கொடுக்கிறேன். ஏன் ஸ்டீராய்ட்ஸோட பெட்டர் அப்படின்றதையும் விளக்கம் சொல்றேன். ஷார்ட்டா டெர்மடைட்டிஸ் பிரச்சனையும் ஏன் உதிக்குது அப்படின்றத சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒப்பீனியன் உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். நான் எவ்ரி மந்த் சென்னை வர்றது பலருக்கும் தெரியும். பட் மந்தோட மிட் டைம்ல இன்னொரு இடத்துக்கும் வரலாம் அப்படின்றத நான் யோசிச்சிருக்கேன். அது கோயம்புத்தூரா இல்ல பெங்களூரா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த ரெண்டுல எங்க வந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எங்க அதிகமான பேர் இருக்கீங்கன்றத கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. சோ அந்த மெஜாரிட்டி அடிப்படையில் நான் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு பிரியாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்றது இருக்கேன். இந்த டெர்மடைட்டிஸை பொறுத்த மட்டும் அட்டாமிக் டெர்மடைட்டிஸ், கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ், ஏதாவது பொருட்கள் படும்போதோ அலர்ஜி டைம்ல மட்டும் தான் உதிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் செபாரிக் டெர்மடைட்டிஸ், பாடியில ஆயில் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல அதிகமா உதிக்கும். குறிப்பா குழந்தைகளுக்கும் அதிகமா வரும். அதே மாதிரி நம்முலார் டெர்மடைட்டிஸ், ஸ்டேசிஸ் டெர்மடைட்டிஸ், இப்படி பல பிரிவுகள் உண்டு. ஆனா இது எல்லாத்தையுமே தலைமை தாங்கிறது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி தான். இந்த ஹைப்பர் ஆக்டிவா இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தோட ரெஸ்பான்ஸ் தான் இந்த பிரச்சனைகளுக்கு ஆணிவேரா இருக்கிற காரணத்தினால இதை நம்ம இம்மீடியட்டா குறைச்சாகணும். அதற்கு நம்ம பெஸ்டா இந்த ஹோமியோபதிக் மதர் டிஞ்சர் உங்களுக்கு நல்லா உதவி செய்யும். இந்த கார்டியோஸ்பாமம் காலிககாபம் மதர் டிஞ்சர் தமிழ்ல முடக்கருத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இத இந்த டெர்மடைட்டிஸ் பிரச்சனைக்கு தோள்கள்ல வெளியிலேயே அப்ளை பண்ணலாம், நம்ம உள்ளாடியும் எடுத்துக்கலாம். இதோட ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பைட்டோஸ்டெரால்ஸ் ஆன பீட்டோசிஸ்ட்ரோல் அண்ட் கேம்பரஸ்ட்ரோல் இதுதான் பிரைமரியா ஸ்கின்னுக்கு பெனிஃபிட்ஸ் தரக்கூடியது. அதை தாண்டி எபிஜெனின், லூட்டியோலின் அண்ட் கியூர்சிட்டின் காணப்படுது. அது பொட்டன்டான ஆன்டிஆக்சிடன்ட்ஸ். அதை தாண்டி ஃபெனோலிக் ஆசிட்ஸ் ஆன கேலிக் ஆசிட்ஸ் அண்ட் ஹைட்ரோக்யூனினும் காணப்படுது. பொதுவா சிந்தட்டிக் ஸ்டீராய்ட்ஸா இருக்கக்கூடிய கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் ஆன பிரெட்னிசோலோன், டெக்ஸாமிதாசோன் எல்லாமே இம்யூன் சிஸ்டத்தை தான் சப்ரஸ் பண்ணும். குறிப்பா நம்ம மெடிசின்ஸோட ஆக்ஷனும் அதே மாதிரி தான் இருந்தாலுமே அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வராது. இது எப்படி செயல்படும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பாஸ்போலிபேட்ஸ் A2 மாடுலேஷன், எபிடெர்மல் லிபிட் அஃபினிட்டி, T செல்ஸ் ரெகுலேஷன், இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்னால வலுவாக தாக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தை வீரியத்தை குறைச்சு அந்த இடத்துல பாதிப்பை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும். ஆனா நம்ம மருந்து லாங் டேர்ம்ல யூஸ் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் அப்படின்றத சொல்றேன். இந்த லாங் டைம் ஸ்டீராய்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது தோல்கள் இருக்கக்கூடிய கொலாஜனை இன்ஹிபிட் பண்ணும். இதனால தோல் சுருக்கமடையும், பேப்பர் தின் மாதிரி ஆகி தோல் மாற வாய்ப்பு இருக்கு. இந்த கார்டியோஸ்பாமம் அந்த மாதிரி பண்ணாது. குறிப்பா ஃபைப்ரோபிளாஸ்ட் ஆர் கொலாஜன்ல எந்த இன்டர்ஃபியரும் பண்ணாத காரணத்தினால அந்த பிரச்சனைகள் இங்க தவிர்க்கப்படுது. அதே மாதிரி லாங் டேர்மா இந்த டெர்மடைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க தோல்ல அப்ளை பண்ணிட்டே இருக்கும்போது ரீபவுண்ட் எஃபெக்ட் வரும். பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கும், நிறுத்தினீங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனைகள் திரும்பவும் வரும், வீரியம் அதிகமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ இது ஹைப்போதாலமிக் பிட்யூட்டரி அடினல் ஆக்சிஸை ஆர்டிஃபிஷியலா சப்ரஸ் பண்ணப்படாத காரணத்தினால இந்த மாதிரி ரீபவுண்ட் சிம்டம்ஸ் வர்றது தவிர்க்கப்படுது. அதே மாதிரி கண்களை சுத்தி முகத்துல அதிகமா யூஸ் பண்ணும்போது குளுக்கோமா ஏற்பட்டு பார்வை குறைபாடு கூட ஸ்டீராய்ட்ஸ்னால உருவாக வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க 100% அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மருந்துனால வராது. சோ லாங் டைம் ஸ்கின்னை நம்ம சப்ரஸ் பண்ணும்போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வர்றதுக்கு வழிவகை அதிகமா இருக்கும். ஆனா இங்க இதுல ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் எஃபெக்ட் இருக்கிறதுனால ஃபங்கஸும் பாக்டீரியா வந்தாலும் எதிர்த்து போராடுமே தவிர இம்யூன் சிஸ்டத்துல ஸ்கின்னோட டிஃபெக்டிவ் கேப்பபிலிட்டிஸை அஃபெக்ட் பண்ணாது. குறிப்பா ஹைப்பர் ரியாக்டிவ் அலர்ஜிக் ரெஸ்பான்ஸை மட்டும் தான் அது டார்கெட் பண்ணுது. இந்த மாதிரி நன்மைகளை பயக்கிறதுனால நீங்க அவுட்டரா வெளியில டெர்மடைட்டிஸ்க்கு ஒரு ஆயின்மெண்ட் போடணும்னா இந்த மெடிசினோட ஆயின்மெண்ட் நல்ல விதத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாம லாங் டைம்ல குறைக்க உதவும். இத கூட நீங்க கான்ஸ்டிடியூஷனல் மெடிசின்ஸ் அண்ட் அலாங் வித் அதர் மெடிசின்ஸும் சேர்த்து எடுத்துக்கிட்டா பெட்டரான முறையில் ஹோமியோபதி சிகிச்சை மூலமே உங்களுக்கு ஸ்டீராய்ட்ஸை விட பவர்ஃபுல்லான மெடிசினை நீங்க பயன்படுத்துறதோட ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு தெரிய முடியும். பல ரிசர்ச்சஸ்கள் இருக்கு, அதை நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அவ்வளவு ரிசர்ச்சஸ்கள் பல நாடுகள்ல நடத்தப்பட்ட ரிசர்ச்சஸ்கள் தெளிவா சொல்லுது இது எஃபெக்டிவ். சோ இது டெர்மடைட்டிஸ் இஷ்யூ அண்ட் இன்ஃப்ளமேஷன், உடம்புல இருக்கக்கூடிய வீக்க சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அண்ட் ஆர்த்ரைட்டிஸ் வாத சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இது நல்ல விதத்துல ரெஸ்பாண்ட் பண்றதா பல ரிசர்ச் டேட்டாஸ்கள் நம்ம கிட்ட இருக்கு. இத பத்தி உங்களோட மருத்துவர்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு என்னுடைய கன்சல்டேஷன் தேவைனா www.drkrishnleo இணையதளத்துக்குள்ளாடி நீட் ஹெல்ப் செக்ஷனுக்குள்ளாடி வாங்க. சென்னையில என்ன மீட் பண்றதா இருந்தா எவ்ரி மந்த் நான் சென்னையில வருவேன். கன்சல்டேஷன் டீடைலுக்கு எனக்கு DM பண்ணுங்க, இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.